ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம நண்பர் பன்னிக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி நானும் ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இதில் மளிகடையில் நிறுத்தி பூண்டு வாங்கினோம். ஏன்னா பூண்டு வந்து நாங்கள் முழு பூண்டு அப்படியே போட்டு அந்த வறுவல்லே முழு பூண்டு போட்டோம்னா அது வந்து நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். கடைக்கு வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். டெஸ்டினேஷன் ரீச்சுடு. கடைக்கு வந்தோடனே அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. பீஸ்லாம் நல்லா சின்ன சின்னதாக போட சொல்லியாச்சு. மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து மண் சட்டி வறுவல் தான் நல்லாயிருக்கு. டேஸ்ட் வைஸ் இங்கே சூப்பராகவே இருக்கும். முழு பூண்டு போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், உங்களுக்கே பார்க்குறப்போ தெரியும். கறியில் வந்து ரத்தம் ஊற்றியாச்சு. ஏன்னா ரத்தம் ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் கிரேவியாட் ஆக்கிடும். அதனால தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மசாலாலாம் ஆட் பண்ணுறதில்ல, மசாலாவே இல்லை. எப்போவுமே மசாலா போட மாட்டோம். ஒன்றும் இல்லை, முழு பூண்டு போட்டிருக்கோம்னு உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன்.